ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி. இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல ஒரு குளுமையான ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்மையாக இருக்கும். அது வந்து சாப்பிட்டோம்னா என்ன அப்படின்னாக்கா, பீர்க்கங்காய் வந்து பாசிப்பருப்பு போட்டு நம்ம வந்து கூட்டு வைக்க போகிறோம். பாசிப்பருப்பு வந்து நல்லா வந்து குளுமையான ஒரு இது ஒரு பருப்பு. அதனால் நம்ம அதையும் சேர்த்து நம்ம வந்து பீர்க்கங்காவும் சேர்த்து நம்ம வந்து கூட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி. இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு வெஜ்ஜு தாங்க செய்ய போகிறோம். என்னென்னா பீர்க்கங்காய் தாங்க. பீர்க்கங்காய் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பீர்க்கங்காய் வந்து நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து நிறைய வந்து டிஷ்ஷில் போட்டுட்ருக்கோம். எல்லாமே வந்துட்டு நல்லா ரீச் ஆகுதான்னு தெரியல, எல்லோரும் பார்க்குறீங்களான்னு தெரியல, நம்ம சேனல் மட்டும் ஏன் ஓட மாட்டேன்னதுன்னு தெரியல. வாங்க இப்போது பீர்க்கங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுன்னு இருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா, இதையெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சோண்டு கறிவேப்பிலை எடுத்து வச்சாச்சு. நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பச்சை மிளகாவும் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகாய் 2, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறதுனால ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெங்காயத்தை பாருங்கள், பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து உரித்து வச்சுன்னு இருக்கோம். அதையும் வந்து ஒரு 2 பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி குக்கரை வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாசிப்பருப்பை எடுத்து நம்ம கழுவி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். குக்கரை வச்சாச்சு, சூடாகின்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடாகிடுச்சு பாருங்கள், சூடாகிடுச்சு. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கொஞ்சம் சூடானதுமே, கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகணும். சூடானதுமே நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானால் தான் வந்து கடுகு வந்து சீக்கிரமாக பொரியும் போட்ட உடனே. அதனால் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம கடுகு வந்து சேர்த்துக்கணும். இப்போ கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரிஞ்சுன்னு இருக்குங்க. கடுகு பொரிஞ்சானதும் நம்ம அடுத்து வந்து கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போகிறோம். சூடாகிடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா பொரிஞ்சுன்னு இருக்குது. பாருங்கள், பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுலேயே கறிவேப்பிலை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து வதங்க விடலாம். கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சீரகம் சேர்த்தாச்சு. எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம்.
பீர்க்கங்காயை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து நல்லா கலந்து விடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தாங்க சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நம்ம வந்து கழுவி அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக பெருங்காயம் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும் விட்டு அப்புறமா நம்ம வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டோம்னா ஒரே ஒரு சீக்கிரமாக தாங்க, ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது இது செய்கிறதுக்கு. ஈஸியாக சீக்கிரமாக கூட்டு வந்து செஞ்சிடலாம். இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து இது வந்து சாப்பிட்றதுக்கு, தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம கூட்டை வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அவ்வளோதாங்க, இதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு நல்ல சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய்.